வணக்கம். எல்லோருக்கும் மனம் நிறைந்த அன்பான மகிழ்ச்சியான போகி மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வருடம் போகியும் பொங்கலும் நல்ல சிறப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கொண்டாட என்னுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். நம்ம ஆல்பா சித்தர்கள் பலர் கேட்டிருந்தாங்க, போகி அன்னைக்கு என்ன தியானம் குறிப்பாக செய்யலாம், பொங்கல் அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. போகிங்கிற பண்டிகை நம்ம கல்ச்சர்ல எப்படின்னா, நம்ம வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி அந்த வருடத்துல ஒரு நாள் அதுக்குன்னே வச்சிருக்காங்க. போகி அன்றைக்கு வேண்டாததெல்லாம் போட்டு எரிச்சு கிளீன் பண்ணி வீட்டை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. பொதுவா பொங்கல் அன்னைக்கு புது பானையில பொங்கல் வச்சு பொங்குவோம். அதாவது நமக்கு வேண்டாததெல்லாம் கழித்து விட்டு புதிதாக நமக்கு வேணுங்கிறத கொண்டு வரத்துக்கு தான் இந்த போகி பொங்கல் திருநாட்கள். ஸோ போகி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன தியானம் நீங்க பண்றபடி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். நல்லா சுத்தப்படுத்திக்கிங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. தியானம்னு வரும்போது நம்ம தியானங்கள் நிறைய இருக்கு. பயத்தை போக்கும் தியானம், மனதை தூய்மைப்படுத்தும் தியானம், அப்புறம் தீய உணர்வுகள் களையும் தியானம், இப்படி நிறைய இருக்கு. அதுல எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு உங்க மனசுல நிறைய சந்தோஷம் பொங்க வேண்டும், வளமை உங்கள் வாழ்க்கையில் பொங்க வேண்டும், நீங்களும் குடும்பத்தினரும் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படிங்கும்போது வாழ்வில் வளம் தரும் தியானம்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க கேட்டு பாருங்க. இல்லைன்னா சௌபாகியம் தரும் தியானம்னு ஒன்று இருக்கு, அதையும் கேட்கலாம். நம்ம ஆல்பா அஃபர்மேஷன்ஸ், ஆல்பா நல்வாக்கியங்கள்னு ஒன்று இருக்கு, அதுல எல்லாத்துக்கும் நல்வாக்கியங்கள் போட்டிருக்கேன், அதை கூட நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி தியானத்தையும் சேர்த்து நீங்க கொண்டாடுனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பூஜையும் பண்ணுங்க, தியானமும் பண்ணுங்க, வீட்டை சுத்தப்படுத்திக்கிங்க. நம்ம 2-3 நாள், கண்டிப்பாக 4 நாள் 5 நாள்லாம் நிறைய பேருக்கு லீவ் வருது, நல்ல சிறப்பாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல், போகி அண்ட் பொங்கல். போகி இஸ் ஃபார் கிளென்சிங் and பொங்கல் is for filling with positive energy. This is always what we need in life. And on Bogi day, definitely clean your house, get rid of all that you do not need. At the same time, also do a nice meditation. Many of our Alpha Siddhas wanted to know which meditation to do. You can do our mind cleaning meditation to remove fear and anxiety, and also negative emotions removal. And on Pongal day, you can fill with positivity. You can do creating your future. You can do abundance meditation. You can listen to alpha affirmations, which give you a wonderful positive energy. So wish you all a wonderful Bogi and Pongal this year. Have a wonderful time. Enjoy yourself with your family and friends. So நமது யூடியூப் அன்பர்கள், சோஷியல் மீடியா அன்பர்கள் அனைவருக்கும், நமது ஆல்பா சித்தர்களுக்கும் மிக மிக சிறப்பான போகி மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்.